ஹாய், திஸ் இஸ் சந்தோஷ். வெல்கம் டு இங்கிலீஷ் அபேகா. நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் பேக்கன் எழுதிய ப்ரோஸான ஆஃப் ஸ்டடீஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 400 இயர்ஸ் பிஃபோர் எழுதின ஒரு ப்ரோஸ். பட் இந்த ப்ரோஸை ஃபர்ஸ்ட் டைம் நான் படித்து புரிஞ்சிக்கும் போது இவ்வளோ ஒரு ப்ரில்லியண்ட்டாக, இவ்வளோ ஒரு கிளாரிட்டியாக ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் பர்சனலாக. இந்த லெசன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் படிக்கிறேன். ஆல்சோ இந்த ஃப்ரான்சிஸ் பேக்கன் மேலே எனக்கு பெரிய மரியாதையே வந்துருச்சு. ஸோ அவருடைய மற்ற ரைட்டிங்ஸையும் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆஃப் ஸ்டடீஸ் அப்படின்றத ஒரு 3 கான்செப்ட் சொல்றாரு. இந்த படிப்பு அப்படின்ற விஷயத்தை 3 ரீசனா சொல்றாரு. ஃபார் டிலைட், ஃபார் ஆர்னமெண்ட், ஃபார் எபிலிட்டி. அதாவது டிலைட்ன்ற கான்செப்ட் என்னன்னா என்ஜாய் ரீடிங் அண்ட் லேர்னிங். ஆர்னமெண்ட்ன்றது ஸ்பீக் அண்ட் ரைட். எபிலிட்டின்றது டு மேக் பெட்டர் ஜட்ஜ்மெண்ட் இன் பிசினஸ் அண்ட் டெய்லி லைஃப். ஸோ படிப்புன்றது இந்த 3 விஷயத்தை நோக்கி தான் இருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய கான்செப்ட். சரி, ரொம்ப இது லெசனுக்குள்ள போயிட்டு அவர் என்ன சொல்றாருன்றது தெளிவாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரைட்டரை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். ஃப்ரான்சிஸ் பேக்கன் was born on 22nd January 1561 in London, England and died on 9th April 1626 at the age of 65. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு philosopher, essayist and also father of English essay அப்படின்றதையும் சொல்றாங்க. இவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா, வைஸா and also ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இவருடைய எஸ்ஸேல பார்த்தீங்கன்னா எப்படி ஒருத்தவன் ரொம்ப புத்திசாலித்தனமா வாழ முடியும், ரொம்ப டீப்பான திங்கிங்கை பத்தி இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இவரை ஒரு ரெனிசான்ஸ் மேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மேன் வித் மல்டிபிள் பிராட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எக்ஸ்பர்டீஸ் இன் மெனி ஃபீல்ட், ஆர்ட், சயின்ஸ், பிலாசபி, அதுதான் சொல்றாங்க. ஆல்சோ இவர் லாயர் அண்ட் சயின்டிஸ்டாகவும் இருந்தாரு. இவர் சயின்டிஸ்டா இருக்கும் போது நிறைய நியூ மெத்தட்ஸ் அவர் மக்களுக்கு சொல்றாரு. இவர் பாத்தீங்கன்னா ட்ரினிட்டி காலேஜ், யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் இங்கெல்லாம் படிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 50 எஸ்ஸே எழுதியிருக்காரு. அதுல எல்லாமே பாத்தீங்கன்னா ஆஃப் அப்படின்ற டைட்டில் தான் பிகினிங் ஆகுது. அதாவது இப்போ ஆஃப் ஸ்டடீஸ்னு சொல்றாரு இல்லையா, ஆஃப் ட்ரூத், ஆஃப் ஏத்திசம், ஆஃப் டிஸ்கரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு 50 எஸ்ஏஸ் எழுதியிருக்காரு. சரி, வாங்க இப்போ இந்த ஆஃப் ஸ்டடீஸ் விச் வாஸ் ரிட்டன் பை ஃப்ரான்சிஸ் பேக்கன் இதுல வேல்யூ ஆஃப் ரீடிங், ரைட்டிங் அண்ட் லேர்னிங்கை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாருன்றதை தெளிவா பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்டடீஸ் அந்த கான்செப்ட்ல 3 விஷயத்த சொல்லியிருக்காரு. டிலைட், ஆர்னமெண்ட், எபிலிட்டி. டிலைட்ல என்ஜாய் லேர்னிங் இன் அவர் பிரைவேட் டைம். ஆர்னமெண்ட்ல ஸ்பீக் அண்ட் ரைட் பியூட்டிஃபுல்லி இன் கான்வர்சேஷன். எபிலிட்டி டு மேக் a better decision and manage work wisely. இந்த 3 விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட், இந்த டிலைட் படிக்கிறது முதல்ல டிலைட்காக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்மளுடைய பிரைவேட் டைம்ல நம்ம படிக்கக்கூடிய நாவல்ஸ் ஆர் ஷார்ட் ஸ்டோரிஸ் ஆர் கிரைம் ஸ்டோரிஸ், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது நீங்க தனியா ரிலாக்ஸிங்காக படிக்கலாம். அதை என்ஜாய் பண்ணி தான் படிக்கணும். ஃபர்ஸ்ட் ரீசன் ஃபார் ரீடிங் அப்படின்றத சொல்றாரு ஸ்டடீஸ். ஓகே. அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா ஆர்னமெண்ட். ஆர்னமெண்ட் லேர்னிங் ஹெல்ப் us speak attractively when we talk to others. ஸோ படிக்கிறது மூலயமா நம்ம ஒருத்தவங்க கிட்ட ரொம்ப அட்ராக்டிவா தெரியும். மற்றவங்களுக்கு நம்ம நல்லா படிச்சிருந்தா தான் நம்ம பேசுறது மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும் அப்படின்றத சொல்றாரு. ஸோ நீங்க அட்ராக்டிவா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நிறைய படிக்கணும்ன்றத சொல்றாரு. மூணாவது பாத்தீங்கன்னா எபிலிட்டி. நாலேஜ் ஹெல்ப் us think clearly and handle our duties wisely. ஸோ படிக்கிறது மூலயமா நம்ம நாலேஜ் இன்னும் ப்ரிசைஸ் ஆகி நம்ம யோசிக்கும் தன்மை ரொம்ப கிளியரா இருக்கும் அப்படின்றத சொல்றாரு. ஸோ நம்மள கிளியரா இருக்கிறதுனா நம்மளுடைய டியூட்டிஸை இன்னும் வைஸா செய்வோம் அப்படின்றத சொல்றாரு. ஸோ இந்த 3 விஷயம் தான் ஸ்டடீஸ்க்கான ரொம்ப முக்கியமான ரீசனா இருக்கணும். இந்த மார்க் வாங்குறது, நான் இந்த கரெக்டான ஆன்சர்ஸ் எழுதுனா தான் எனக்கு மார்க் 2 மார்க்ஸ் போடுவாங்க அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. நீங்க ஈவன் எக்ஸாம்ஸ்ல இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல எப்பயுமே படிக்காதீங்க, மார்க் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. ஸோ இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு எக்ஸ்பர்ட் மேன் எப்படி ஒரு விஷயத்தை வெல் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாருன்னா, ஒரு சிம்பிளான பிராக்டிக்கலான ஒரு சாதாரண டாஸ்க்லாம் நம்ம செஞ்சிட முடியும். பட் பிகர் பிளான் இருக்கு இல்லையா, பிகர் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஓவரால் ஜட்மெண்ட், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேட்டர் அண்ட் லேர்ன் பீப்புளால தான் ரொம்ப அழகா பிராக்டிக்கலா திங்க் பண்ணி ரொம்ப ப்ரிசைஸா கொடுப்பாங்க அப்படின்றத சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பேக்கன் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப அதிகமா படிச்சுட்டு நான் நிறைய படிக்கிறேன்னா அது மாதிரி தேவையில்லை, ஓவர் டூ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அது கிட்டத்தட்ட உனக்கு லேசியா தான் ஆகும். அதாவது நிறைய படிக்கிறாங்க பட் ஆக்ஷனே இல்லைன்ற போது அது வேஸ்ட் தான் அப்படின்றது சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சில பேர் நான் நிறைய படிக்கிறேன் அதை சோஷியல் மீடியால போடுறது, அதாவது நான் புத்திசாலி அப்படின்றத காமிச்சுக்கணுன்றதுக்காக படிக்கவே கூடாது அப்படின்றத சொல்றாரு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க புத்திசாலின்றதை காமிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டு
ஈடுபடுறாங்க. பட் அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்றத சொல்றாரு. அதுக்கு மட்டும் இல்லாம இதுல இன்னொரு விஷயம் அவர் சொல்றாரு, டிபெண்டிங் ஒன்லி ஆன் புக் ரூல்ஸ் ஃபார் எவ்ரி டிசிஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபூலிஷ்னஸ் அப்படின்றது சொல்றாரு. ஸோ பேலன்ஸ் இஸ் கீ, ஸ்டடி பட் ஆல்சோ அப்ளை அண்ட் ஆக்ட். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு புக்ல ஒன்று சொல்லிட்டாங்கப்பா, இதை செய்யணும்னு சொல்லிட்டாங்க, இதை வந்து பாத்தீங்கன்னா காசை போயிட்டு கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்ல காசை வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்ல போட்டிருந்தது, நான் போய் அதை போய் பண்ணேன் ஆனா ஏமாந்துட்டேன்னு சொல்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபூலிஷ்னஸ் தான் சொல்றாரு. புக்ல இருந்தது அதை டைரக்டா செஞ்சன்றது வந்து ஒரு பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொல்றாரு. பேலன்ஸ் இஸ் கீ, அதாவது படிங்க, அதை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை திங்கும் பண்ணுங்க அப்படின்றதையும் சொல்றாரு. திங்க் பண்ணி ஆக்ட் பண்ணுங்க அப்படின்றதையும் சொல்றாரு. புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன்ஸை கொடுக்குது, எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. பட் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றத வந்து நம்ம வந்து ரியல் வேர்ல்டுல தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கத்துக்கணும் அப்படின்றதையும் சொல்றாரு. ஸோ விஷயத்தை ரொம்ப தெளிவா ரொம்ப துல்லியமா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. கிராஃப்டி மேன் லுக் டவுன் ஆன் ஸ்டடீஸ், சிம்பிள் மென் பிளைண்ட்லி அட்மயர் ஸ்டடீஸ், வைஸ் மென் ஆக்சுவலி யூஸ் தெம் லேர்ன். அதாவது கிராஃப்டி அப்படின்னா கிளவர் பட் செல்ஃபிஷ். ஸோ அவன் என்னன்னா எப்போ பார்த்தாலும் படிப்பை நம்பியே படிப்ப விஷயத்தங்களே யோசிச்சுட்டு இருப்பான். சிம்பிள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா uneducated men blindly admire studies and wise men actually use what they learn. Wisdom is not in book alone, it's in how we apply what we read அப்படின்றத சொல்றாரு. ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் பீப்புளை வந்து ரொம்ப சூப்பராக சொல்றாரு. அதாவது ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் செல்ஃபிஷாக இருக்கணுன்றதுக்காக வந்து புக்கில் இருக்கிற விஷயத்த வந்து வேணுன்றதை மட்டும் யூஸ் பண்ணிப்பான். ஒருத்தவன் என்னன்னா பிளைண்டாக வந்து புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது. இன்னொன்று வாய்ஸ் மேன் தான் என்னன்னா புக்கில் இருக்க விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டு அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு அதை அவன் வாழ்க்கையில் எப்படிலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சு முடிவெடுப்பானா. ஈவன் இந்த ரிச் டாட் புவர் டாட் புக் படிக்கும் போது இல்லை நிறைய பில்லியனர் புக்ஸ் அந்த புக்ஸ்லாம் படிக்கும் போது எதுக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அதிகமாக வந்து முன்னேற்ற மாதிரி இருக்கும். ஈவன் நீங்கள் நிறைய பர்சன்ஸ், நிறைய ஆண்டர்பிரனர் ஆர் வெரி பிக் ஷாட்ஸ் வந்து பேசக்கூடிய ஸ்பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்ன்றதை சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புக்ஸில் கொடுக்கக்கூடிய ஐடியாஸ் வந்து என்னன்னா ஓனாக பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதை கேட்டுட்டு திடீர்னு போயிட்டு ஜஸ்ட் லைக் தட் ஒருத்தவங்க போய் குச்சிட்டு அதை செய்யணும்னு நினைச்சானா என்ன ஆகும்? அதுதான் வந்து ப்ராப்ளமே. ஸோ தட் அது நம்ம வாழ்க்கைக்கு எப்படி செட் ஆகும் என்னன்றதை கொஞ்சம் யோசிச்சு ப்ரிசைஸாக பிளான் பண்ணுங்க. அதுக்கு ஒரு வைஸ் மேன் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸில் இருக்க கான்செப்டோட ரீட் மட்டும் பண்ணாமல் அதை எப்படி அப்ளை பண்ணுன்றதும் தெரியும் அப்படின்றத சொல்றாரு. ஸ்டடியிங் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன், லிவிங் கிவ்ஸ் விஸ்டம். புக்கு வந்து நாலேஜை கொடுக்கும், பட் அந்த நாலேஜ் எப்படி யூஸ் பண்ணுன்றதுலாம் வந்து புக்ஸ் சொல்லாது. அது லைஃப்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா தான் நம்ம கற்றுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியூ பண்ணுறதுக்கு, மற்றவங்க வந்து தப்பாக சொல்கிறாங்கன்றதை வந்து நிரூபிக்கிறதுக்காகவே இருக்காங்களாம். புக்கு வந்து அதுக்கானது கிடையாது, அதை செய்யவே செய்யாதீங்க அப்படின்றாங்க. ஸோ புக்கில் வந்து சில விஷயம் கொடுத்துருக்காங்க, அதனால வந்து நான் எல்லாத்தையும் பிளைண்டாக அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் கண்டிப்பாக புக்கு படிக்காதீங்கன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப புத்திசாலித்தனமாக தெரியணும், அதனால வந்து நான் புக்கு படிக்கிறேன், அதனால நான் புக்கு படிச்சேன் இந்த மாதிரி காமிச்சிக்கிறேன்றதுக்கு அப்படி நினைக்கிறீங்கனாலும் புக்கு படிக்காதீங்கன்னு சொல்றாரு. புக்கு படிக்கணும்னு நினைக்கிற விஷயம் என்னன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, அனலைஸ் பண்ணிக்கோ, டீப்பா திங்க் பண்ணு. இந்த 3 விஷயம் தான் உண்மையான லேர்னிங் அப்படின்றத வந்து நம்ம பேக்கன் சொல்றாரு. அதாவது ட்ரூ லேர்னிங் மீன்ஸ் திங்கிங் ஃபார் யுவர் செல்ஃப், நாட் ஜஸ்ட் கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத ரொம்பவே கிளியரா சொல்றாரு. இவரு புக்கை ரீட் பண்றதே ஒரு 3 விதமா சொல்றாரு. டேஸ்டட், சில புக்ஸை வந்து பாத்தீங்கன்னா வேகமா ரீட் பண்ணிடணும், அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ரீட் பண்ணக்கூடாது, பார்ட்டா டக்கு டக்குன்னு வேகமா ரீட் பண்ணணும், இது டேஸ்டட் அப்படின்றத சொல்றாரு. ஸ்வாலோட் அப்படின்றது என்னன்னா ரீட் ஃபுல்லி பட் வித்தவுட் டீப் ஸ்டடி. இந்த ஸ்வாலோ புக்ஸை வந்து பாத்தீங்கன்னா படிக்கலாம் பட் ரொம்ப டீப்பா படிக்கணும்னு கிடையாது அப்படின்றத சொல்றாரு. அண்ட் chewed and digested, read carefully, reflect and observe the idea deeply. so that இது வந்து சில புக்ஸ் மட்டும் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா படிக்கணும்ன்றத சொல்றாங்க. அதாவது some books give light knowledge, other must be studied with attention to truly benefit from them. உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இது எனக்குமே வந்து நிறைய புக்ஸ் படிக்கும் போது நான் நினைப்பேன், சில புக்ஸ் படிக்கும்போது அப்படியே ஜஸ்ட் லைக் தட் படிச்சுட்டே இருப்பேன். பட் ஃபாஸ்ட் லேன் மில்லியனர் அப்படின்ற ஒரு புக் நான் படிச்சுட்டு இருந்தேன் ரீசெண்டா. அந்த புக்கை படிக்கும் போது திரும்ப படிக்கணும்னு எனக்கு தோணுது. அந்த ஐடியாஸ் ரொம்ப அழகா இருந்தது, ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்ததால அதுக்கு வந்து இந்த chewed and digested கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது இந்த லெசனை படிக்கும் போது எவ்வளவு அழகா வந்து ஸ்டடீஸா வந்து நமக்கு எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு அப்படின்றத வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ சில லெசன்ஸ் படிக்கும் போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணலாம், சிலதை வந்து ஸ்வாலோ பண்ணலாம், சில புக்ஸை மட்டும் தான் நம்ம வந்து சூ பண்ணி டைஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றத அழகாவே சொல்லியிருக்காரு. அண்ட் சில நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா புக்ஸையும் படிக்கணும்னு கிடையாது. நீங்க வந்து சில புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்தர் வந்து எழுதுன சம்மரை படிச்சா போதும், எக்ஸ்ட்ராக்ட் படிச்சா போதும், அந்த புக் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்றாரு. பட் கிரேட் ஒர்க்கா இருக்கிறதெல்லாம் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான புக்கு, அதை வந்து நீங்க ரீட் பண்ண டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சம்மரி கிரியேட் பண்றாங்க இல்லையா, அது தப்புன்றது சொல்றாரு. கிரேட் ஒர்க்கை வந்து கண்டிப்பா நீங்களே தான் யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா வேற ஒருத்தவங்க ரீட் பண்றதை வந்து கிட்டத்தட்ட அது ஒரு ஃபிளாஷியான விஷயம், சூப்பர்ஃபிஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அது யாரோ ஒருத்தவங்க படிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதால கண்டிப்பா வந்து உங்களால அந்த முழுமையான அர்த்தத்தை
அர்த்தத்தையும் முழுமையான ஒரு கிளாரிட்டியும் உங்களால புரிஞ்சுக்க முடியாதுன்றத சொல்றாரு. அவர் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மீனிங் சொல்றாரு. அதாவது வேற ஒருத்தவங்க படிச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, அதை வந்து செகண்ட் ஹேண்ட் லேர்னிங் அப்படின்றது சொல்றாரு. அது ஒரு சீப் பர்ஃப்யூம் மாதிரி சீக்கிரமாவே வந்து மறைஞ்சு போயிடும், ரொம்ப நேரத்துக்கு இருக்காது அப்படின்றத சொல்றாரு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த இடத்துல பேக்கனுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் கோட்டட் லைன்ஸ் அந்த சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா, ரீடிங் ஃபில்ஸ் யுவர் மைண்ட் வித் நாலேஜ், ஸ்பீக்கிங் மேக்ஸ் யூ குயிக் அண்ட் கான்ஃபிடென்ட், ரைட்டிங் மேக்ஸ் யூ தாட்ஸ் கிளியர் அண்ட் ப்ரிசைஸ். ஸோ நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரீட் பண்றது மூலயமா வந்து வளரும், அண்ட் டிஸ்கஸ் பண்றது மூலயமா வந்து அது ஷார்பன் ஆகும், அண்ட் அது எழுதுறது மூலயமா அது பெர்ஃபெக்ட் ஆகும் அப்படின்றத சொல்றாரு. ஸோ ஒருத்தவன் எழுதணும்னு நினைக்கிறானா அவனுக்கு நல்ல மெமரிஸ் இருக்கணும்ன்றத சொல்றாரு. ஆக்சுவலி இங்க பேக்கன் என்ன சொல்றாருன்னா, இந்த ரீடிங், ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங் இந்த 3 விஷயமும் தெரியாம ஒருத்தன் இருக்கவே கூடாது, கண்டிப்பா ஒருத்தன் நெசசரியா டெவலப் பண்ணக்கூடிய ஒரு 3 விஷயம் அப்படின்றது தான் சொல்றாரு. பேக்கன் என்ன சொல்றாருன்னா, ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா விஸ்டம் கொடுக்குதான், போயட்ரி வந்து பாத்தீங்கன்னா இமேஜினேஷன் அண்ட் கிரியேட்டிவ் வந்து நமக்கு வளர்க்குது, அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லாஜிக்கல் திங்கிங்கை ஷார்பன் பண்ணுது. ஸோ நேச்சுரல் பிலாசபி வந்து சயின்ஸ் மேக்கர்ஸ் தாட்ஃபுல். சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நேச்சுரல் பிலாசபியா அண்ட் ரொம்ப தாட்ஃபுல்லாகவும் டீப்பாகவும் திங்க் பண்ண வைக்குதான். அண்ட் மாரல் பிலாசபி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எத்திக்ஸ் அண்ட் சீரியஸ்னஸ் சொல்லுது. லாஜிக்கல் திங்கிங் வந்து பாத்தீங்கன்னா நம்மள ஆர்கியூ பண்றதுக்கு இன்னும் எஃபெக்டிவா டீச் பண்ணுது அப்படின்றது சொல்றாரு. ஸோ எவ்ரி சப்ஜெக்ட் டெவலப்ஸ் அ யூனிக் பவர் ஆஃப் தர் மைண்ட் அப்படின்றது தான் நமக்கு நம்ம பேக்கன் சொல்றாரு. ஸோ இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மல்டிபிள் சாப்டர்ஸ் அண்ட் மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் மல்டிபிள் கான்செப்ட்ஸை வந்து நமக்கு புக்ஸ்ல வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஓவரால் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டை வந்து நமக்கு கிரியேட் பண்றதுக்காக தான். ஸ்டடீஸ் பாஸ் இன்டு கேரக்டர், அதாவது வாட் வி ஸ்டடி பிகம் பார்ட் ஆஃப் ஹூ வி ஆர், அவர் ஹேபிட்ஸ், அவர் வே ஆஃப் திங்கிங் அண்ட் அவர் பிஹேவியர். நம்ம படிக்கிறது மூலயமாவே நம்மளை ரிஃபைன் பண்ணுது, நம்ம ஹேபிட்ஸ், திங்கிங், பிஹேவியர். உண்மைதான், இது 100% உண்மை. நம்ம என்ன படிக்கிறோமோ அந்த ஐடியாஸ் வந்து நம்மளை ரிஃபைன் பண்ணுதான், நம்ம ஹேபிட்டை மாற்றும், நம்ம திங்கிங்கை மாற்றும், நம்ம பிஹேவியரை மாற்றும். உண்மையிலே வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு புக் தான். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை, உங்கள் ப்ரொஃபஸர்ஸ், உங்கள் டீச்சர்ஸ் அவங்க எல்லாமே கண்டிப்பாக ஒரு நல்ல மென்டார், அவங்க நம்மளை நிறைய டைரக்ட் பண்ணுறாங்க. பட் ஒரு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் ஐடியாஸ் வந்து அதில் வந்து இருக்கும். அது வந்து சீடாக அவங்க மைண்டில் வந்து இன்ஜெக்ட் ஆகி பயங்கரமாக ஒர்க் ஆகும். அது புக்கால் மட்டும்தான் செய்ய முடியும். அண்ட் ஆல்சோ இவர் பேக்கன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நமக்கு சொல்கிறாருன்னா, நம்ம உடம்புல வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, இல்லை வந்து உடம்பை நல்லபடியாக வச்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுவோம் இல்லையா. இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலயமா என்ன ஆகுது, பாடியில் இருக்கக்கூடிய டிசீஸ்லாம் வந்து கியூர் ஆகுது, பாடி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது இல்லையா. உங்கள் மைண்டை வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து பியூட்டிஃபுல், அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி ஃபிட்டாக வச்சுக்கணும், ஷார்ப்பாக வச்சுக்கணும்னா புக்ஸ் தான் வந்து உங்கள் மைண்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும்னு சொல்கிறாரு. ஸோ உங்கள் நல்லபடியான புக்ஸ் படிச்சிங்கன்னா உங்கள் மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் மென்டல் வீக்னஸஸ் எல்லாத்தையுமே உங்களை ஃபிக்ஸ் பண்ணிவிடும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களை ஆக்கிடும் அப்படின்றத சொல்கிறாரு. இது அவரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. இப்போ வந்து ஒரு மென்டல் எக்ஸசைஸ்க்கு வந்து உங்கள் மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அங்கேயும் அலையிற மாதிரி இருக்கா, நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் படிங்க. ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறதுக்கு ஸ்ட்ரிக்டான அட்டென்ஷன் தேவை. ஸோ நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் படித்ததால உங்கள் மூளை இங்கேயும் அங்கேயும் வந்து அலையாது அப்படின்றத சொல்கிறாரு. எனக்கு இப்போ தாங்க ஒரு விஷயம் புரியுது. இப்போ வந்து சில பேர் வந்து ஸ்கூல்ஸில், காலேஜஸில் வந்து மேக்ஸ் வரல சொல்லுவாங்க இல்லையா. அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க எண்ணங்களை எங்கெங்கேயோ விட்டுட்டு அவங்க லவரை பற்றியோ இல்லை அவங்க வீட்டை பற்றியோ, வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றியோ திங்க் பண்ணிட்டு மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக பண்ண முடியாது. யார் ஒருத்தரால் மேத்தமெட்டிக்ஸை பண்ண முடியும்னா, மைண்ட் ரொம்ப கிளியராக எதை பற்றியும் யோசிக்காம ரொம்ப கிளாரிட்டியோட திங்க் பண்ணுறவங்களால தான் மேத்தமெட்டிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயம் ரொம்பவே ஐ ஓப்பனிங்காக இருக்குது. ஸோ உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்சஸை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஃபிலாசபி படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திங்கிங்கை வந்து ரொம்ப கிளியராக்கும் அப்படின்றது சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ உங்கள் மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியாஸை வந்து புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா லா படிங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரீசனிங் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸை வந்து அது வந்து டெவலப் பண்ணும் அப்படின்றது சொல்கிறாரு. இது எப்படி நம்ம பாடியை வந்து ஹார்ம்ஸ், லெக்ஸ் இது எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்கோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு டைப் ஆஃப் திங்ஸை வந்து நீங்கள் படிக்கிறதால உங்கள் பிரெயின் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும், அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்கிறாரு. ஃப்ரான்சிஸ் பேக்கன் ஆஃப் ஸ்டடீஸில் வந்து ஓவராலாக நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, வி மஸ்ட் ரீட் வித் பர்பஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் சொல்கிறாரு. ஸோ படிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு பர்பஸ் இருக்கணும், ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும். சும்மா எடுத்தோம் கவுத்தோம் ஏதோ மார்க் வாங்குறதுன்ட்டு படிக்கிறோன்னா அது முட்டாள்தனம். நாலேஜ் பிகம்ஸ் வேல்யூபிள் ஒன்லி வென் வி யூஸ் இட் வைஸ்லி. நீங்கள் படிக்கலாம், எவ்வளோ விஷயம் படிக்கலாம், அதை வந்து வேல்யூபிளாக ரொம்ப வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்ளை பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ரீடிங், ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங் டுகெதர் மேக் எ கம்ப்ளீட் கேப்பபிள் பர்சன். எவன் ஒருத்தவனால ரீட் பண்ண முடியும் ஆனால் எழுத முடியாது, ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும், பேச முடியாது, இந்த மூணுமே இல்லாத ஒருத்தவங்க கம்ப்ளீட்டான பர்சனாகவே இருக்க முடியாதுன்றதை சொல்கிறாரு. ஸோ உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். எவ்ரி வீக்னஸ் ஆஃப் மைண்ட் கேன் பி ஸ்ட்ரென்தன் பை த ரைட் கைண்ட் ஆஃப் ஸ்டடி. அதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்கள் பாடி எப்படி நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணுமோ எக்ஸசைஸ் மூலமா, அந்த மாதிரி பிரெயின் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு புக்ஸால தான் முடியும் அப்படின்றது சொல்கிறாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுல. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த சாப்டர் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்மளோட இன்ஸ்டாகிராமோடைய லிங்கையும் வந்து
டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட பேசலாம், கமெண்ட்லேயும் சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.